உங்களுடைய வேத புத்தகத்தில் ரூத்தின் சரித்திர புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீங்க உங்க வேதத்துல கவனிக்கலாம். ரூத் 2வது அதிகாரம் வசனங்கள் 8லிருந்து 17 வரை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து நீந்ததை வைத்துக் கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினால் பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது என்பதே. ரூத்தின் சரித்திரத்தை நம்ம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சம்பவமாக ஒரு நாடகத்தின் காட்சிகளை போல இது உருண்டோடி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மீட்பின் திட்டத்துல அவர் செய்து வருகிற அற்புதமான இந்த பராமரிப்பின் செயல்கள்ல காட்சிகள் மாறி மாறி போய்கொண்டே இருக்கிறது. முதல்ல இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது எங்க அந்த காட்சி இருந்ததுன்னா பெத்லகேம்ல இருந்தது. அப்ப அந்த பெத்லகேமினுடைய சூழ்நிலையெல்லாம் நம்ம விளக்கமா பார்த்தோம். அங்க பஞ்சம் ஏற்பட்டதுனால எலிமலைக்கும் அவனுடைய குடும்பத்தாரும் மோவாபுக்கு போனாங்க. அப்ப காட்சி மறுபடியும் எங்க மாறினதுன்னா மோவாபுக்கு போனாங்க. மோவாபுக்கு போன போது அங்கு அவர்களுக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாம் விவரமாக அந்த முதல் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அங்க மோவாப்ல அந்த காட்சிகள் எல்லாம் நடந்தது. மோவாபுக்கு பிறகு மறுபடியும் காட்சி எங்க மாறினதுன்னா பெத்லகேமுக்கு மாறினது. மோவாபுக்கு போனவர்கள் 4 பேர், திரும்பி வந்தவர்கள் 2 பேர். 4 பேர்ல 3 பேர் திரும்பி வரவே இல்லை. அது ரொம்ப ஒரு சோகமான ஒரு கதையாக அது முடிந்து போனது. மறுபடியும் மோவாப்ல இருந்து பெத்லகேமுக்கு நகோமி திரும்பி வரும்போது மோவாபிய பெண்ணாகிய தன்னுடைய மருமகளான ரூத்தை கூட்டிக் கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். காட்சி இப்போ பெத்லகேமுக்கு மாறிடுச்சு. அப்படி பெத்லகேமுக்கு அவர்கள் வந்தபோது அங்க ஊரார் மத்தியில நடந்த சம்பவங்கள் எல்லாம் கூட அங்க பெத்லகேம்ல நடந்த காட்சியை நமக்கு விளக்கினது. பெத்லகேம்ல இருந்து இப்ப காட்சி எங்க மாறி இருக்குன்னா போவாசினுடைய வயல் நிலங்களுக்கு போயிருக்கு.
இப்ப சென்ற வாரம் இதுக்கு முந்தின வசனங்கள்ல அதை தான் நம்ம சிந்தித்து பார்த்தோம். தன்னுடைய தேவைக்காக குடும்பத்தினுடைய பொறுப்பெல்லாம் உணர்ந்து ரூத் என்ன செய்கிறாள் என்றால், தன்னுடைய மாமியை பார்த்து, நாம் போய் அறுப்பறுக்கிறவர்கள் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்கன்னு நகோமியை பார்த்து கேட்க, நகோமி அதுக்கு அனுமதியும் கொடுக்கறத பார்க்கிறோம். இப்ப நான் சொல்லியிருந்தேன், ஏன் நகோமி போகல? ஒரு முக்கியமான காரணமா பார்த்தது என்னன்னா, நகோமிக்கு வயது சென்றாகிவிட்டது. அதனால அவள் அந்த வேலையை செய்கிறதுன்றது சற்று கடினமாக இருந்திருக்கும்னு பார்த்தோம். இன்னும் சில வேத விளக்க வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இதுவும் நம்ம கவனிக்கணும். நகோமிக்கு வயது சென்றது மட்டும் ஒரு காரணம் இல்ல. நகோமி முன்பு ஒரு காலத்துல அதே பட்டணத்துல நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாள். தன்னுடைய கணவனோடும் தன்னுடைய பிள்ளைகளோடும் ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்திருப்பாள். இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கை நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. ரொம்ப கஷ்டத்தின் சூழ்நிலையில அவள் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவளால் ஒரு வயல் நிலத்துல போய் கதிர்களை பொறுக்குவது என்பது அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அது தன்னுடைய பெயருக்கு எவ்வளவு ஒரு அவமரியாதையான ஒரு நிகழ்வா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நகோமி அப்படிப்பட்ட செயலை செய்கிறதாக இருந்தா, அந்த வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், நகோமிக்கு அறிமுகமானவர்களா இருக்கட்டும், நகோமி செய்த இந்த செயல்கள் எல்லாம் பிடிக்காதவர்களா இருக்கட்டும், எப்படி எல்லாம் அவங்கள பேசுவாங்கன்றதெல்லாம் நம்ம அறிந்திருக்கோம். ஆகவே சில வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நகோமி அதற்காக அச்சப்பட்டு கொண்டு கூட வயல் நிலங்களுக்கு போகாமல் இருந்திருக்கலாம். ஆனா இதுக்கு மத்தியில நம்ம பாராட்ட வேண்டியது யாருன்னா ரூத். ரூத் ஒரு இளம் பெண். போன முறை அதை குறித்து நம்ம விவரமா பார்த்தோம். எந்தவித தயக்கமும் காட்டாம குடும்பத்தினுடைய பொறுப்பை தன்னுடைய தோள்கள்ல சுமந்து கொண்டு தைரியத்தோடு தான் கேள்விப்பட்டு தன்னுடைய கண்கள்ல பார்த்து இப்படிப்பட்ட ஒரு எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நாடோடிகளுக்கும் விதவைகளுக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வழிமுறையை கேள்விப்பட்டு, ஏதாவது ஒரு வயல் நிலத்துல எனக்கும் ஒரு நன்மை கிடைக்காதா என்று சொல்லி அந்த வேலையை செய்ய அவள் கிளம்பினதை நம்ம பார்த்தோம். அது தற்செயலாக என்று வேதத்துல சொல்லப்பட்டிருந்த போதிலும் எதுவுமே தற்செயலாக நடப்பதல்ல, அது தேவனுடைய செயலாக அவள் போய் சேர்ந்த நிலம் போவாசுடைய நிலமாக இருந்தது. இதுலதான் நம்ம பார்த்தோம், கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் அவருடைய அற்புத பராமரிப்பு செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ரூத் அந்த நிலத்துக்கு போயிருக்கிறா. காட்சி அந்த நிலத்துக்கு மாறுது. ரூத் போன அந்த நேரத்துல அந்த நிலத்தினுடைய எஜமானாகிய போவாசு அங்க வர்றத பாக்குறோம். அந்த போவாஸ் அந்த போவாசினுடைய குணங்களை தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இனி இந்த 2வது அதிகாரத்துல இருந்து சம்பவங்கள் எல்லாம் போவாசை சூழ்றி நடக்க போகிறதுன்னு. அந்த போவாஸ் அங்க தான் கர்த்தருக்கு பயந்த மனிதன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தன்னுடைய வேலைக்காரர்களை பார்த்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறத பார்க்கிறோம். வேலைக்காரர்களும் அதற்கு பதிலாக கர்த்தரை கொண்டே தன்னுடைய எஜமான வாழ்த்துகிறதெல்லாம் பார்க்கிறோம். அப்போ போவாஸ் கவனித்து பார்க்கிறார், இங்க ஒரு பெண் புதிதாக அமர்ந்திருக்கிறாளே, யார் இந்த பெண்? அந்த வயல் நிலங்களுக்கு கண்காணியாக வைத்தவன் இடத்துல ரூத்தை பற்றி கேள்விப்பட்டு அவன் ரூத்தை பற்றிய எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்லுகிறான். இது வரைக்கும் தான் நம்ம பார்த்திருக்கிறோம். உங்களுக்கு இது நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு புரியுதா? இப்பயும் அந்த காட்சி எங்க இருக்குன்னா அதே வயல் நிலத்துலதான் இருக்கு, போவாசுடைய வயல் நிலத்துல இருக்கு. அந்த காட்சியில பாத்தீங்கன்னா போவாஸ் இருக்கிறார். அங்க போவாஸ் தான் அந்த நிலத்தினுடைய எஜமான். நீங்க சொல்ல போனா வரலாற்று ஆராய்ந்து பார்த்தா மிகப்பெரிய செல்வந்தனாக போவாஸ் இருந்திருக்கிறார். அவருக்கு எக்கச்சக்கமான நிலங்களும் ரொம்ப ஆஸ்தி மிகுந்த ஒரு செல்வந்தனாக எல்லாராலும் மதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட எஜமான்கள்லாம் நிலத்துக்கு வர்றதுன்றது சாதாரண இல்ல. நாம பார்க்கும் போதே நிறைய இந்த நிலங்களை வாங்கி போட்டவங்க எல்லாம் எத்தனையோ வருஷம் இருக்கும், அந்த நிலத்து பக்கம் கூட போக மாட்டாங்க. குத்தகைக்கு விட்டுட்டு அது என்ன நடக்குது என்ன ஏதுன்னே தெரியாத, குத்தகை பணம் வருதா அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க இருந்துருவாங்க. ஆனா போவாஸ் அப்படி இல்ல பாருங்க, தன்னுடைய நிலத்தை போய் விசாரிக்க அவர் போகிறார். அந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் அருமையாக பயன்படுத்தி கொள்கிறார். அப்படி அவர் அங்க இருக்கும்போது என்ன நடந்ததுங்கிறதுதான் இந்த வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். நம்ம வாசித்த இந்த வசனங்கள் எல்லாம்
நடந்த சம்பவம் போவாசுடைய நிலத்துல நடந்து கொண்டிருக்கிறதுன்றத நீங்க நினைத்து கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வசனங்களை ஒரு தலைப்பின் கீழாக நம்ம சிந்திக்க போகிறோம். அந்த தலைப்பு என்னன்னா, ரூத்தின் மீதான போவாசின் தயவு. ரூத்தின் மீதான போவாசின் தயவு. ஏன் இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன்னா, ரூத்தினுடைய வார்த்தைகளின் அடிப்படையில இந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். ரூத் 2 முறை போவாசை பார்த்து பேசுவதாக இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது. அது 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அதுக்கு முந்தி சற்று மேலே போய் பார்த்தோம்னா 10வது வசனத்துல, அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாயிருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். பாத்தீங்களா, 2 முறை போவாஸ் இடத்துல ரூத் பேசுகிறாள். 2 முறையும் ரூத் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னன்னா தயை. தயை. போவாஸ் தன் மீது வெளிப்படுத்தின தயவை குறித்து அங்கு ரூத் பேசுகிறாள். ஆகவே அது மட்டும் இல்ல, அது மட்டுமே காரணம் அல்ல, அங்கு போவாசினுடைய செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே அந்த தயவை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன், ரூத்தின் மீதான போவாசின் தயவு. இந்த வசன பகுதியெல்லாம் நம்ம விரிவா பார்க்க போகிறதுக்கு முன்பதாக, தயவுன்னா என்ன அர்த்தம் அதை முதல்ல பார்க்க போறோம். நம்ம பலமுறை அதை கேட்டு தெரிந்திருந்தாலும் சுருக்கமாக இந்த இடத்துல அதை நினைவுபடுத்தவும் நான் விரும்புகிறேன். ஏன்னா அந்த பகுதி முழுவதிலேயுமே போவாசுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட அற்புதமான குணாதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். 2 முறை ரூத் தன்னுடைய வாயை திறந்து, இந்த தயவை நீர் எனக்கு பாராட்டினீரே என்று போவாசை பார்த்து சொன்னதை பார்க்கிறோம். அப்போ அந்த தயவுன்னா என்ன அர்த்தம், முதல்ல அதை பார்க்கலாம். தயவு என்பதனுடைய அர்த்தம் என்ன? தயவு என்கிற அந்த வார்த்தைக்கு பெரும்பாலான ஆங்கில வேதாகமங்கள்ல பார்த்தோம்னா கைண்ட்னஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு விதத்துல இரக்கமும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில இடங்கள்ல ஜென்டில்னஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது மென்மையாக நடந்து கொள்ளுதல். கைண்ட்னஸ்னா ஒரு வகையில அன்போடு இரக்கத்தோடு நடந்து கொள்ளுதல். ஜென்டில்னஸ்னா ரொம்ப மென்மையோடு நடந்து கொள்ளுதல், கடிந்து கொள்ளாம, விசனத்தோடு, கோபத்தோடு, எரிச்சலோடு நடந்து கொள்ளாம, அவர்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு ரொம்ப மென்மையாக. இன்னொரு விதத்துல நாம சொல்றதா இருந்தா இப்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம், அவருக்குன்னா மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் எப்பவுமே இருக்கும். சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை. பயன்படுத்துறீங்களா? ஆபீஸ்ல எல்லாம் பயன்படுத்துவோம். அந்த மேலதிகாரிகள் ஒரு சிலருக்கு ஏதாவது செஞ்சா அவருக்கு மட்டும் எப்படியாவது சாஃப்ட் கார்னர் அவர் செஞ்சிடறாரு, ரொம்ப மென்மையா நடந்துக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு இந்த தயவுங்கிற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னா, இருதயத்தில் உருவாகி செயலில் வெளிப்படும் இரக்கம் என்கிற பொருளோடு வருகிறதாக இருக்கிறது. அது எங்க உருவாகிறதுனா இருதயத்துல உருவாகுது. இருதயத்துல உருவாகி செயலில் வெளிப்படக்கூடிய இரக்கமாக இருக்கிறது என்பதை தான் அந்த கிரேக்க வார்த்தை அர்த்தப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒருவருடைய பரிதாபகரமான நிலையை பார்த்து அவங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செயல்படக்கூடிய குணாதிசயமே தயவு. அவருடைய பரிதபிக்கக்கூடிய நிலையை பார்த்து, பரிதாபமான நிலையை பார்த்து பரிதபிக்கிற இருதயத்தோடு அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைத்து செயல்படக்கூடிய அந்த செயல்களுக்கு தான் தயவு என்று பேர். நாமே யார்கிட்டயாவது ஒன்னு செய்து கொடுக்கும்படி கேட்டோம்னா நம்ம எப்படி கேட்போம்? தயவு செஞ்சு எனக்காக இதை செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்போம். தயவு செய்து எனக்கு இதை செய்யுங்க. ஒருவேளை அதை கேட்கறதுக்குரிய ஒரு தகுதியும் ஒரு உரிமையும் நமக்கு இருந்தாலும் கூட அவங்க எந்த விதத்திலையும் அதை தட்டிடாம அதை செய்யணுன்றதுக்காக தயவு செய்து எனக்காக இதை செஞ்சு கொடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்கறது அது இயல்பு. நம்ம இறங்கி போய் அந்த வார்த்தையை அவங்ககிட்ட கேட்கிறோம், எனக்கு இதன் மூலமாக நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி.
சோ நம்முடைய நிலையை பார்த்து அவர்கள் நமக்கு உதவி செய்ய முன் வருகிறார்கள். அதான் தயவுங்கிற வார்த்தை விளக்குவதாக இருக்கிறது. ஒருவருடைய பரிதாபகரமான நிலையை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய செயல். அது எங்க ஆரம்பிக்குதுன்னா, அது வெளிப்பிரகாரமான ஒரு செயல் அல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அது இருதயத்தோடு தொடர்புடையது. இருதயத்திலிருந்து உருவாகி அந்த மனதுருக்கம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுடைய நிலையை பார்த்து அவங்களுக்காக பரிதபித்து அது இருதயத்திலிருந்து உருவாகி வெளிப்படக்கூடிய செயலாக இருக்கிறது. இப்படித்தான் வேதமும் தயவை பற்றி நமக்கு விளக்குகிறது. நேரடியா வேதத்தை பார்த்து தயவு அல்லது தயை இந்த ரெண்டு வார்த்தையும் மாறி மாறி பயன்படுத்தப்படுது. அதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு வேதத்தை பார்த்து கேட்டா வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 22வது வசனத்துல, நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையே தயை. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. பாத்தீங்களா, அந்த ஆசை எங்க இருந்து வரும்னா இருதயத்துல இருந்து வரும். அது ஒரு மனுஷனுடைய ஆத்துமால இருந்து வரக்கூடிய வெளிப்படக்கூடிய செயலாக இருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் ஸ்டார்டிங் எங்கன்னு பாத்தீங்கன்னா அது இருதயத்துல. மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு மனிதன் தன்னுடைய இருதயத்துல கொண்டிருக்கிற ஆசைக்கு பேர் தான் தயை. எவ்வளவு எளிமையா சிம்பிளா வேதம் சொல்லுது பாருங்க. இது மட்டும் இல்ல, நீதிமொழிகள்ல இந்த தயையை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இந்த தயை நம்ம இடத்துல காணப்படணும்ங்கிறத வேதம் சொல்லுது. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களிடத்திலையும் இந்த தயவு, மற்றவர்களுக்கு தயவு செய்தல், அவர்களுக்கு தயை செய்கிற அந்த குணம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் என்பதை வேதம் வலியுறுத்துகிறது. பொதுவாக உலகத்து மனிதர்களிடத்துல இந்த குணாதிசயத்தை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய விதத்துல மறுபிறப்படைந்திருக்கிறவர்களிடம் மட்டுமே காணப்படக்கூடிய குணாதிசயமாக இருக்கிறது இது. ஏன்னா இது கடவுளுடைய குணாதிசயம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தயால குணத்தை பத்தி வேதம் விவரமாக சொல்லுகிறத நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட தயவுள்ளவராக இருக்கிறதுனால அவரால் ஜீவன் பெற்றவர்கள் அந்த குணத்தை வெளிப்படுத்தி வாழ்வார்கள். ஆக கிறிஸ்தவர்களாகிய நாம் தயவு என்கிற குணாதிசயத்தை நிச்சயமாக வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு வேதம் சொல்லுது. இந்த சில நேரங்கள்ல சில நினைச்சுக்கிறாங்க இந்த தயவு, மற்றவர்களுக்கு தயவு செய்தல்ன்றது ஒரு தாழ்வான ஒரு செயல். நான் போய் இறங்கி போய் அவங்களோட பேசுறதா, நான் போய் இறங்கி போய் அவங்களுக்கு உதவி செய்யறதா, அப்படிலாம் சில நேரங்கள் அது தப்பு. வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? நன்மை செய்ய ஒரு மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை தயைன்னு சொல்லுகிறதோடு மட்டும் இல்லாம நீதிமொழிகள் 22வது அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா அங்க சாலமோன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 22:1, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். ஒருவேளை உங்ககிட்ட நிறைய ஆஸ்தி, பணம், பொண்ணு, வெள்ளி இதெல்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க இருதயத்துல இந்த மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்யக்கூடிய இந்த குணாதிசயம் இருந்துச்சுன்னா அது எத்தனை பெரிய ஐஸ்வர்யமான ஒரு குணாதிசயம் தெரியுமா? அதான் வேதம் சொல்லுது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் உங்ககிட்ட தயை இருந்தா அதுதான் நல்லது. அந்த தயவு உங்ககிட்ட இருக்கும் போது அதனால வரக்கூடிய பலன்கள் மிக அதிகமாக இருக்கிறது. அது மற்றவர்களுக்கு நன்மையா இருக்கிறதோடு மட்டும் இல்லாம தயையுள்ள மனிதன், நீங்க பாருங்க சங்கீதத்துல பலமுறை சங்கீதக்காரன் பாடி இருக்கிறான், தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். தயவுள்ளவனுக்கு கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். யார் இரக்கம் பாராட்டுகிறார்களோ, யார் தயவு செய்கிறார்களோ, மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தயவுள்ளவராகவே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு தயை செய்கிற இறங்கி உதவி செய்கிற குணத்தை உடைய அந்த மனிதன் தனக்கு தானே நன்மை செய்து கொள்ளுகிறான். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 17வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 11:17, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். பாத்தீங்களா, தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான்.
இந்த தயவு என்கிற குணாதிசயம் அவ்வளவு அருமையாக அந்த ஆத்துமாவுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. நீதிமொழிகள் 20:18 தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். சரிங்களா? அவன் ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய சிங்காசனம் உறுதிப்பட்டிருக்கணும்னா, கொடுங்கோல் ஆட்சி செய்கிறவர்கள் வரலாற்றுல நம்ம திரும்பி பார்த்தோம்னா அவங்க கொடுமையாதான் மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா யாரெல்லாம் மக்கள் மீது இன்னைக்கு வரைக்கும் அது எந்த அளவுக்கு உண்மைலாம் நமக்கு தெரியல. ஒரு மாட்டுக்கு மணி கட்டி விட்டு அடிச்சாரு, அந்த அரசன் பேர் என்ன சொல்லுங்க? ஒரு ஆராய்ச்சி மணின்னு ஒன்ன கட்டி விட்டு மாடு வந்து மனு நீதி சோழன். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையிலேயே அப்படி ஒரு அரசன் இருந்தானா என்னன்னு தெரியல, அது கதையா. ஆனாலும் மக்களுக்காக நன்மை செய்யணும், அப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கும் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நன்மையை மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு அரசனுடைய சிம்மாசனத்தை அது காக்கும். எத்தனையோ சந்தர்ப்பங்களை வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம். அந்த அரசன் வீழ்த்தப்படுகிற போது மக்கள் அந்த அரசனை காப்பதற்காக எழும்பினதெல்லாம் பார்க்கிறோம். எதுக்காக? கொடுங்கோலாட்சி செய்திருந்தா அவங்களே அரசனை கொண்டிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, அந்த அரசனுக்காக. ஏன்னா அந்த அரசன் யாருக்காக வாழ்ந்திருக்கிறான்? எங்களுடைய நன்மைக்காக வாழ்ந்திருக்கிறான். அதனால அவனுடைய சிங்காசனம் காக்கப்படும்னு அங்க சாலமோன் சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 21வது வசனம். நீதிமொழிகள் 21:21 நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். சரிங்களா? எவ்வளவு அருமையான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்க. தயையும் நீதியையும் தயையையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைகிறவனாக இருக்கிறான். மற்றவர்களுக்கு இறங்கி அவர்களுடைய சூழ்நிலைகள்ல உதவி செய்யக்கூடிய இருதயத்தை கொண்டிருக்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதான் இந்த வசனங்கள்லாம் நமக்கு காட்டுது. அதே சமயத்துல நீதிமொழிகள் 13:15 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் மற்றவர்களுக்கு தயையோடு நடந்து கொள்ளணும்னா அது எப்படி நடக்கும்? இந்த தயைய எது எனக்கு உண்டாக்கும்னா நற்புத்தி தயையை உண்டாக்கும். நீதிமொழிகள் 13:15 பாத்தீங்கன்னா நற்புத்தி தயையை உண்டாக்கும். மற்றவர்களுடைய நிலையை பார்த்து புரிந்து கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறது. தயவுன்றது ஒரு சாதாரணமான ஒரு குணம் கிடையாது. அதுவும் குறிப்பா இன்னைக்கு நிலைமைக்கு மனிதர்கள் சுயநலத்தினால ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறதுனால இந்த தயவுங்கிற குணாதிசயம் ரொம்ப அருகி காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்துல இந்த தயவு என்கிற குணாதிசயம் நிச்சயமா காணப்படணும். ஒரு கிறிஸ்தவனிடத்துல தயவு செய்தல் என்கிற அந்த குணாதிசயம் காணப்படும், உறுதியாக காணப்படும். எப்படி பாஸ்டர் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னா, மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்யக்கூடிய அந்த குணாதிசயம் இயல்பாக ஒரு மனுஷன்ட்ட இருக்காதுன்னு பார்த்தா அது பாவத்தால கரைபடிந்திருக்கும் ஒருவேளை இருந்தாலும். ஆனா அது ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு குணாதிசயம். அதனாலதான் பவுல் அத ஆவியின் கனிகள்ல ஒன்றாக வைத்திருக்கிறார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தை பாருங்க. கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. பாத்தீங்களா? அங்க தயவு என்கிற குணாதிசயத்தை ஆவியின் கனிகள்ல ஒன்றாக நாம் பார்க்கிறோம். கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய குணாதிசயமாகவே இந்த தயவு, மற்றவர்களுக்கு தயவு செய்தல், இறங்கி உதவி செய்தல் என்கிற குணாதிசயம் காணப்படுகிறது. இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த போவாஸ் ரூத்துக்கு அந்த அளவுக்கு உதவி செய்தத இந்த பகுதி விளக்குகிறதே. போவாஸ் அந்த அளவுக்கு தயவு செய்வதற்கு எது காரணமாக இருந்திருக்கிறது? போவாஸ் கடவுளுக்கு பயந்து வாழ்கிற மனிதனாக இருந்தபடியால் தன்னுடைய நிலத்தில் அடைக்கலம் தேடி வந்த ரூத் மீது தயவை வெளிப்படுத்துகிறான். அவங்களுக்கு புரியுதா? அந்த தயவுனா என்ன?
தயவை பத்தி வேதம் என்ன சொல்லுது, இதெல்லாம் சுருக்கமா பார்த்திருக்கிறோம். தயவுன்னா மற்றவர்களுடைய பரிதாபகரமான நிலையை பார்த்து நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு உதவி செய்ய வருகிற அந்த செயல்களே தயவு என்று நாம் பார்க்கிறோம். போவாஸ் கிட்ட அந்த குணம் நல்ல அருமையாவே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், போவாச நம்ம பார்க்கும்போது போவாசிரத்துல இருந்த நல்ல குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே தன்னுடைய வேலைக்காரர்கள் மீது இருந்த அக்கறை என்கிற குணாதிசயத்தை பார்த்தோம் இல்லையா? இங்க பாருங்க, போவாசிரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த தயவை குறித்தும் நாம பார்க்க போகிறோம். அவர் எப்படி தன்னுடைய தயவை வெளிப்படுத்தினார், அதற்கான ரூத்தின் பதில் செயல் என்ன என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு விளக்குகின்றன. அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப இவ்வளவு நேரம் இந்த தலைப்பை பற்றி, ரூத்தின் மீதான போவாசின் தயவு, ஏன் அந்த தயவு என்கிற தலைப்புல வருதுன்றதுக்கான விளக்கத்தை பார்த்தோம். தயவுனா என்னன்னு பார்த்தோம், அதை பத்தி வேதம் சொல்லுகிறத பார்த்தோம். இரண்டாவது காரியமாக போவாஸ் ரூத்தின் மீது தயவை வெளிப்படுத்துதலை நாம் பார்க்கலாம். போவாஸ் ரூத்தின் மீது தயவை வெளிப்படுத்துதல். ரூத் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள்ல அருமையாக ஆரம்பிக்கிறது. அப்பொழுது போவாஸ், எப்பொழுதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும். இந்த அப்பொழுதுன்னா ரூத்தை பத்தி கேள்விப்பட்டு தன்னுடைய கண்காணியின் இடத்துல 7வது வசனத்துல அந்த கண்காணி ரூத்தை பத்தின விஷயங்கள்லாம் சொன்ன பிறகு, அதெல்லாம் கேள்விப்பட்ட பிறகு போவாஸ் நேரடியாகவே ரூத்தை பார்த்து பேசுகிறத பார்க்கிறோம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதில் குடிக்கலாம் என்றான். ரூத்துக்கு இந்த வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நிலத்தினுடைய எஜமான் நேரடியாக தன்னிடத்துல பேசுகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு ரூத் ஒருவேளை பிரமித்து போயிருக்கலாம், ரொம்ப அதிசயத்து போயிருக்கலாம். ஏன்னா போவாஸ் பேசின வார்த்தைகள் அப்படிப்பட்டது. போவாஸ் ரூத்தை பார்த்து எப்படி கூப்பிடுகிறான்னு பாருங்களேன், மகளே என்று அழைக்கிறத பார்க்கிறோம். இந்த வார்த்தை எத்தனை தயவானதுன்னு சிந்தித்து பாருங்க. அந்த ரூத் மீது எவ்வளவு இரக்கத்தை போவாஸ் வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த வார்த்தையே நமக்கு காட்டுகிறது. ஒரு இளம் விதவையாக பல பயங்களோடு, ரூத்தினுடைய இதயத்துல எவ்வளவு பயம் எல்லாம் இருந்திருக்கும்ல. அந்த நிலத்துக்கு போறோம், யார் நிலமோ நம்மள பொறுக்க விடுவாங்களோ விடமாட்டாங்களோ, வைவாங்களோ அல்லது அடிச்சு துரத்துவாங்களோ, நான் ஒரு புறஜாதி பெண்ணா இருக்கேன்னு முன்பின் அறியாத ஒரு ஜனங்களோடு கூட சேர்ந்து நான் போறேனே, இப்படி பல பயங்கள் அவளுடைய இருதயத்துல இருந்திருக்கலாம். அச்சத்தோடையும் பலவித கலக்கத்தோடையும் காணப்படுகிற ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன இந்த வார்த்தை ரூத்துக்கு முதல்ல எவ்வளவு ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுத்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மகளே என்கிற அந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே ரூத்தினுடைய இருதயம் எவ்வளோ ஆறுதல் அடைந்திருக்கும். ஆதரவற்றவளாக பல துன்பங்களை சுமந்து கொண்டிருக்கிற ரூத்துக்கு இந்த வார்த்தை எத்தனை நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு சிந்தித்து பாருங்க. ரூத் ஒருவேளை தான் இருதயத்துல ஒரு நம்பிக்கையோட இந்த வேலைக்கு வந்திருக்கலாம், கதிர் பெருக்க வந்திருக்கலாம். அவ என்ன நினைச்சிருந்திருப்பா, நிச்சயமாகவே என் மேல இறக்கப்பட்டு என் மேல தயவு பாராட்டி தன்னுடைய நிலத்துல கதிர்களை பொறுக்குவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் இஸ்ரவேல்ல இருப்பான் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். அவனுடைய நிலத்தின் விளைச்சலால் நான் ஆதரிக்கப்படுவேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு அவள் இந்த நிலத்திற்கு வந்திருக்கிறார். அப்படி அவ வந்திருக்கும் போது போவாசினுடைய இந்த வார்த்தைகள் அவளுடைய நம்பிக்கைகள் எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கும். இஸ்ரவேல்ல கடவுளுக்கு பயந்த மனிதர்கள் இருக்கிறார்கள், நிச்சயமாக நான் ஆதரிக்கப்படுவேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவ இருதயத்தில் இருந்த நம்பிக்கை உறுதிப்பட்டிருக்கும். அவ இருதயம் மகிழ்ச்சியினாலும்
அவ பயம் எல்லாம் போய் மகளேன்னு சொன்ன உடனேயே அவ இருதயத்துல இருந்த அத்தனை திகில்கள், பயங்கள், குழப்பங்கள் எல்லாமே போய் ஒருவித சமாதானத்தால, மகிழ்ச்சியினால அவருடைய இருதயம் நிறைந்திருக்கும். இது எத்தனை பெரிய ஆசீர்வாதமான நேரமாக அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா காலையில இருந்து அவ கதிர் பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அவ அழுதிருப்பாள். தன்னுடைய நிலைமையை குறிச்சு ஒருவேளை அங்கலாய்த்து இருக்கலாம். வெளியில சொல்லி புலம்பாவிட்டாலும் கூட தன்னுடைய இருதயத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வீட்டுல எப்படி வாழ்ந்திருப்பேன். போன வாரமே நான் உங்களுக்கு அதை சொன்னேன். நான் வீட்டுல எப்படி வாழ்ந்து இப்ப நான் இப்படி ஒரு வயல்ல இந்த வெயில்ல இவ்வளவு வேதனைகளோடு இந்த கதிர்களை பொறுக்கக்கூடிய நிலைமை வந்திருக்கேன்னு கூட ஒருவேளை அவர் ரொம்ப துன்பப்பட்டிருக்கலாம். அதனால அழுது இருக்கலாம், கண்ணீர் விட்டிருக்கலாம். மற்றவங்கிட்ட அது வெளிப்படையா சொல்லாமல் இருந்தாலும் கூட அழுது போயிருக்கலாம், களைத்து போயிருக்கலாம். அந்த நிலத்துல உழைத்து சோர்ந்து போயிருக்கிற ரூத்தை பார்த்து மகளே என்று போவாஸ் அழைத்த போது அது எத்தனை உற்சாகத்தை கொடுத்திருக்கும். சுத்தி இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த நிலத்துல வேலை செஞ்சவங்க எல்லாம் பார்த்திருக்கிறாங்க, இஸ்ரேலர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல மகளேன்னு சொல்லும் போது அது எத்தனை உற்சாகத்தை ரூத்துக்கு கொடுத்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னா போவாஸ் எத்தனை கருணையுள்ள இருதயத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்திருப்பார்ன்றதையும் நம்மால சிந்திக்காம இருக்க முடியாது. போவாஸ் மகளேன்னு சொன்னது மட்டும் இல்ல, அவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். மகளே கேள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா கவனமா கேள்மா, நீ ஒன்னும் பயப்படாத. நம்ம பாஷையில சொல்லணும்னா நம்ம சொல்லுவோம்ல, நீ பயப்படாதம்மா, நீ தைரியமா இரு, நீ எதை குறிச்சு நீ கவலைப்படாத, நான் சொல்றது மட்டும் நீ நல்லா கேள், நான் சொல்றதின்படி நீ செய். 3 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது, பொறுக்கிக் கொள்ள வேறே வயலுக்கு போகாதே, நீ வேற எங்கேயுமே போக வேண்டாம். 2வது சொல்றாரு, அப்ப எங்கேயும் போக வேண்டாம்னா நான் என்ன செய்ய? இவ்விடம் விட்டும் போகாதே. இவ்விடம்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், கொஞ்ச நேரத்துல அந்த வயல் அறுப்பறுத்து முடிஞ்சிடும். அப்ப எங்கே இருந்து நான் என்ன செய்யறது? அப்படின்னா அந்த வார்த்தையினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, என்னுடைய நிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் அறுப்பு நடக்கிறதோ நீ அங்கெல்லாம் போகலாம், என்னுடைய இடத்தை விட்டு நீ வேற எங்கேயும் நீ போக வேண்டாம். பின்னாடி போவாசுடைய வார்த்தைகள் அதை உறுதிப்படுத்துகிறது. இவ்விடத்தை விட்டும் போகாதே. அது மட்டும் இல்ல, ஒரு அருமையான செக்யூரிட்டியை கொடுக்கிறாரு பாருங்க ரூத்துக்கு. 3வது அவர் சொல்றது, இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணினுடைய நிலை பெண்ணுக்கு நல்லா தெரியும். சோ அவங்க உன்னுடைய துன்பத்துல உனக்கு உறுதுணையாக, துணையாக இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை செய்யும்படி. ஏன்னா அதெல்லாம் கட்டளை வேற கொடுத்திருக்கிறார் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு, நீ என்னுடைய பெண்களோடு கூடவே. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. தொடர்ந்து அவர் சொல்றாரு 9வது வசனத்துல, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. எங்கெல்லாம் அவங்க அறுப்பு செய்கிறார்களோ அங்கெல்லாம் போ. நீ போற இடத்துல ஒருத்தனும் உன்னை தொடமாட்டான், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். யாரும் உன்னை திட்ட மாட்டாங்க, உன்னை தொட மாட்டாங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சேஃப் கார்ட் அண்ட் செக்யூரிட்டி பாருங்க போவாஸ். ரூத்துக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அந்த வார்த்தை. இதெல்லாம் வெளியில இருந்து கொண்டு உணரவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நீங்க ரூத்தா இருந்து அப்படி கதிர் பெருக்கிற நேரத்துல, வயல்வெளியில கூனி குறுகி போய் உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல அந்த வயலினுடைய எஜமான் உங்களை பார்த்து இப்படி பேசும்போது அது உங்களுக்கு எவ்வளோ ஆறுதலா இருக்குன்றது அது உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். எல்லாமே போயிருச்சு, வேலை போயிருச்சு, என்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் போயிருச்சு, நான் சேர்த்து வச்சதெல்லாம் போயிருச்சு, நீ அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தினுடைய தேவையெல்லாம் சந்திக்க என்னால முடியல அப்படின்னு ரொம்ப நொந்து மனம் வருந்தி கஷ்டப்பட்டு உட்கார்ந்து யாராவது உதவி செய்ய வரமாட்டாங்களான்னு உட்கார்ந்து இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு குரல் கேக்குது, அப்பா நீ பயப்படாத, உனக்கு உதவி செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன், உன்னுடைய கடன்கள் எல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய ஒரு சத்தத்தை கேட்ட அந்த மனுஷனுக்கு அது எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கும்னு யோசிச்சுப்பாங்க. அப்படித்தான் அன்னைக்கு ரூத்துக்கு இருந்தது. யாரும் உன்னைய தொடக்கூடாது, உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க, உன்னை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, நான் என் வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். கூட என்ன சொல்றாரு பாருங்க, உனக்கு ஒரு வேலை தாகம் எடுத்துச்சா நீ வேலை செஞ்சு
அந்த வேலைக்காரர்கள்லாம் போய் மொன்று கொண்டு வருகிற அந்த தண்ணீர் இடத்துல போய் நீ உனக்கு தேவையானதை எடுத்து நீ குடிச்சுக்கலாம். போவாசுக்கு இருந்த பல வயல்வெளிகள்ல கதிர் அறுப்பு நடக்கிற இடங்களுக்கெல்லாம் சென்று தானியங்களை சேகரித்துக் கொள்ளும் உரிமைய ரூத்துக்கு கொடுத்துட்டாருங்க. நீ போலாம்ப்பா, என்னுடைய நிலத்துல ஏற்கனவே நான் சொன்னேன், போவாஸ் ரொம்ப பெரிய செல்வந்தனா இருந்திருக்கிறார். 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்ல, பல ஏக்கர்கள். அப்ப அந்த நிலங்கள் எல்லாம் அறுக்கிற இடங்களுக்கெல்லாம் போவதற்குரிய உரிமையை கொடுத்துட்டாரு. எங்க போனாலும் ரூத்தை யாரும் டச் பண்ணக்கூடாது, வேலைக்காரருக்கு கட்டளை இட்டிருக்கிறார். போகக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்படி அவ போகிற இடத்துல எல்லாம் தன்னுடைய வேலைக்காரர்கள் அவளுக்கு எந்த தொந்தரவையும் கொடுத்து விடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருந்திருக்கிறார் போவாஸ். யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த மனுஷனுடைய லார்ஜ் ஹார்ட்டட்னஸ் சொல்லுவோம்ல, பறந்து விரிந்த இருதயம் அந்த பெண்மணி மீது அவளுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவளுக்காக உதவி செய்வதற்காக தன்னுடைய நிலையெல்லாம் பார்க்காம இறங்கி அந்த ரூத்தோட பேசுறேன். உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு முறை போவாச வேத விளக்க வல்லுநர்கள் ஆண்டவரோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். இந்த போவாஸ் எப்படி தன்னுடைய பெயர் பெருமை, தன்னுடைய மதிப்பு மரியாதை, இப்படி போய் ரூத்து கிட்ட ஒரு விதவையா வந்திருக்கிற, வேற தேசத்துல இருந்து வந்திருக்கிற, என்னுடைய ஜனம் இல்லாத ஒரு அந்நிய பெண்ணுகிட்ட நான்லாம் உண்மையிலேயே போவாஸ் போய் பேச வேண்டிய அவசியமே இல்லை தெரியுமா? கேள்விப்பட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிருந்திருக்கலாம், வேலைக்காரன் பார்த்து நீ இதெல்லாம் செஞ்சிருப்பான்ட்டு போயிருந்திருக்கலாம். போவாஸ் நேரடியா ரூத்த போய் பார்த்து பேசணும்னு அவசியமே இல்லையே. அதுல பாக்குறோம் போவாசினுடைய அந்த இருதயத்தினுடைய நல்ல குணங்களை. ஆண்டவரும் அப்படிதான் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பிலிப்பியர்ல பவுல் சொல்ற மாதிரி அவர் தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து அடிமைகளா இருந்த நமக்காக அவர் சிலுவையில மரித்தார். ஒரு ரிசம்பிளன்ஸ் இங்க பாக்குறோமா? சோ அங்க எங்கெல்லாம் ரூத் போறாலோ அங்கெல்லாம் தொந்தரவு செய்யக்கூடாதுங்கிறதுல கவனம், ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம். நல்ல ஒரு கவனமுள்ள ஒரு மனுஷனாக போவாச நாம பார்க்கிறோம். உதவி செய்யணும், அவங்களுக்கு தயவு பாராட்டணும்னு முடிவு பண்ண பிறகு எவ்வளவு கவனமா செயல்படுறாரு பாருங்க. சாப்பிடுறதுக்கு இருக்கா, தண்ணி இருக்கா, பாதுகாப்பு இருக்கா, உனக்கு தேவையானதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுக்கிறார். 15வது 16வது வசனத்துல பாருங்க அதனுடைய தொடர்ச்சி. தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறார்? அப்படி அவ கதிர் பொறுக்க எழும்புகிற போது 15வது வசனத்துல போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், நான் பெர்மிஷன் கொடுத்திருக்கிறேன், இது என்னோட பெர்மிஷன், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அது என்ன ஈனம் பண்ண வேண்டாம்? எத்தனை பேருக்கு அந்த ஈனம் பண்ணுதல்னா என்னன்னு தெரியும்? கவனிக்கிறீங்களா தம்பி? ஈனம் பண்ணுதல்னா என்ன? இன்சல்ட் பண்ணாதீங்கன்னு அர்த்தம். இன்சல்ட்ன்ற தமிழ் வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நமக்கு அந்த தமிழ் வார்த்தை தான் தெரியும். தமிழ்ல அதுக்கு அர்த்தம் சொன்ன அது தெரியாது. ஆனா இன்சல்ட்ன்ற தமிழ் வார்த்தை எனக்கு தெரியும். அவன் என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றான். என்னடா இன்சல்ட் பண்றான்? அவன் இன்சல்ட் பண்றான், அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த இன்சல்ட்டுக்கு என்ன தமிழ் அர்த்தம் தெரியாது. இன்சல்ட்னா அவமரியாதையா நடக்கிறது, அவமானப்படுத்துறதுன்னு சொல்றோம் பாத்தீங்களா? நம்ம புரிஞ்சுக்கமா சொன்னா அவன் ரொம்ப கேவலப்படுத்துறான். கேவலப்படுத்துறான்றத சொல்றதுல கேவலமா நினைக்கிற மனிதர்கள் நாம படுறது கேவலம். ஆனா அந்த கேவலம்ன்றத கேவலமா சொல்றதுக்கு கேவலப்படுறவங்க நம்ம. அதுக்கு என்ன சொல்லிடுவோம்? அதுல ஒரு கௌரவம். அவன் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான். இங்க ரூத்த தொந்தரவு செய்யக்கூடாது, கதிர்களை பொறுக்கிக் கொள்ள அனுமதி கொடுத்தது மட்டும் இல்லாம ஒருத்தனும் என்ன செய்யக்கூடாது, ஏற்கனவே தொந்தரவு கை போடக்கூடாது, யாரும் தொடக்கூடாது, யாரும் ஈனம் பண்ணக்கூடாது. ஏன்னா வேலைக்காரர்ல சில பேர் இருப்பான், கைதானே போட்டு காதை பிடிச்சி தில்றதோ மண்டையில கொட்டுறதோ அடிக்கிறதோ தானே கூடாது, வார்த்தையில வதக்கி எடுத்துருவோம். இந்த நிலைமெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு ஆரம்பிச்சு ரூத்த தன்னுடைய வார்த்தைகளால சவுக்க போல அடிக்கிறார். போவாஸ் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கிறார் பாருங்க. யாராவது வார்த்தையில ஏதாவது பேசினியோ அவளை ஈனம் பண்ண வேண்டாம், அவளை அவமரியாதையா நடத்தாதீங்க.
அவமதிப்போட நடத்தாதீங்க. அது மட்டும் இல்ல, 16வது வசனத்துல இன்னும் பாருங்க அந்த இருதயத்தினுடைய தாராள குணத்தை, அந்த தயவை. அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள். பர்பஸா சிந்து, அறுக்கும் போது சிந்துறது மட்டும் இல்ல. ஏன்னா போவாஸ் யோசிச்சு பாக்க, நான் போவாஸோடைய நிலையில இருந்து கொஞ்சம், நான் போவாஸ் கிடையாதுங்க, கொஞ்சம் இருந்து யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா இவ்வளவு சொல்லும் போது சில பேர் அங்க இருக்கலாம், அவன் என்ன நினைப்பான்னா ஒரு குண்டுமணி கூட சிந்தக்கூடாது. சிந்தினதானே பிறக்க சொல்லியிருக்காரு. ஏன்னா புறஜாதி பெண்களை அருவருக்கிற ஒரு கூட்டம் தான் அந்த யூத கூட்டம். இவளை எப்படி இந்த வயல் நிலத்துல விடுறது, அவர் எப்படி விடுறாரு, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு சில பேர் என்ன செய்வான்னா அவ்வளவு நேரம் வேக வேகமா அறுத்தவன் கவனமா இருப்பான். ஒரு குண்டுமணி கூட, ஒரு கோதுமை வார்கோதுமையோட கீழே விழுந்துட கூடாதுன்னு அறுப்பான். அதையும் போவாஸ் யோசிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, பர்பஸா சிந்து சிந்து. அரிகளிலே, அரிகளிலேன்னா என்ன தெரியுமா, அப்படி அறுத்து அறுத்து எல்லாம் சேர்த்து சேர்த்து ஒரு சின்ன சின்ன கட்டுக்கட்டா கட்டுவோம் பாத்தீங்களா, அரிக்கட்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இருக்கிறதுல சிலத பர்பஸா சிந்த விடுங்க. அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். முதலாளியோடைய கட்டளையை யாராவது மீற முடியுமா? ஒருவேளை சிலருக்கு இருதயத்துல ஒரு இதுல ஒரு விசனம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம். இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தயவு காட்டுறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் செய்யவே வேண்டாமே, சூ அப்போ அப்படின்னு விரட்டி விட்டு இருக்கலாமே, அப்படின்லாம் கூட ஒரு இருதயத்துல கொந்தளிப்புலாம் இருந்திருக்கலாம். ஆனா யாராவது ஏதாவது மூச்சு பேச முடியுமா? எஜமான் சொல்லிட்டா சொன்னதுதான். முதலாளி கட்டளை கொடுத்துட்டா யாரும் மீற மாட்டாங்க. நிலத்தின் எஜமானே அவளுக்கு உரிமை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொன்னதை, எஜமான் என்ன சொன்னானோ அதை செய்யறதுதான் வேலைக்காரனுடைய வேலை. நிச்சயம் அதை செஞ்சிருப்பாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இவ்வளவு தயவு பாராட்டி பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்கேலா நீங்க பாருங்க, ஒவ்வொரு சென்டென்ஸா நீங்க பாருங்க. தன்னுடைய தயவை, ரூத்தினுடைய நிலைய நல்லா புரிந்து கொண்டார், உள்வாங்கிக் கொண்டார். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ரூத்துக்கு உதவி செய்யணும்னு இருதயத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த எண்ணத்தினுடைய செயல்கள் படிப்படியா ஆண்டவர் விலக்கி இருக்கிறார். வேலைக்காரங்கிட்ட சொல்லி கட்டளையிடுறாரு, ரூத்தோட பேசுறாரு, நீ சாப்பிடுறதுக்கு கொடுக்கறாரு, தண்ணி குடிக்கிறதுக்கு கொடுக்கறாரு, நல்ல கதிர்களை பொறுக்கிக் கொள்ள அனுமதி கொடுக்கிறார். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இவ்வளோ தயவு பாராட்டுடைய விளைவு 17வது வசனத்துல பாரு. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். ஒருத்தரும் தொந்தரவு செய்யலையா, ஒருத்தரும் ஈனம் பண்ணல, யாரும் விரட்டல. உண்மையிலேயே எஜமான் சொன்ன மாதிரி அரிக்கட்டுகள்ல சிலதை சிந்தினாங்க. இவ சாயங்காலம் வரைக்கும் ரூத் பெருக்கினான். பொறுக்கினத அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது, அப்படின்னா நீங்க இந்த வயல் ஓரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லதெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த கதிரெல்லாம் தட்டி இந்த உமி எல்லாம் தூசி எல்லாம் தூற்றி எல்லாம் தள்ளிட்டு நல்ல வார்கோதுமை மட்டும் சேர்ப்போம்ல, நெல்லு இதெல்லாம் சேர்ப்போம்ல, அப்படி சேர்த்து எடுத்தது எவ்வளவு வந்திருக்கான். அந்த ஒரு நாள்ல அவர் சேர்த்தது அது ஏறக்குறைய அப்ராக்சிமேட்லி ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஒரு மரக்கால். ஒரு மரக்கால்னா எவ்வளவு தெரியுமா? இந்த மரக்கால்ன்றதுக்கு எப்பாங்கிற ஒரு அளவையும் வேதம் நம்ம பாக்குறதெல்லாம் யூதர்களுடைய அளவீட்டு முறைகள்ல உண்டு. 22 லிட்டர்னு சொல்றாங்க. ஒரு மரக்கால்னா 22 லிட்டர். அது எவ்வளவு கிலோன்னா ஏறக்குறைய 13.5 கிலோ. அப்ப அன்னைக்கு பூரா அவ சேகரித்ததை தட்டி அந்த வார்கோதுமை மணிகளை சேகரித்து அது எடை போட்டா நம்முடைய எடைக்கு எவ்வளவு தெரியுமா? 13 கிலோ அப்ராக்சிமேட்லி. அப்படின்னா ஏறக்குறைய. அவ்வளோ கதிர்களை சேர்க்கிறதுக்கு அன்னைக்கு போவாஸ் அனுமதி கொடுத்திருக்கிறார். வேத வரலாற்று வல்லுநர்கள் சொல்றாங்க, இவ்வளோ ஒரு மரக்கால் என்பது அன்றைக்கு அதிகப்படியான அளவாக இருந்திருக்கிறது என்று. அன்றைய நாளில் ரூத் போவாசுடைய வார்த்தைகளை கேட்டது மட்டும் இல்லாம போவாசுடைய நிலத்தின் தானியங்களால் திருப்தியும் அடைந்திருக்கிறாள். 9வது வசனத்துல பாருங்களேன். அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து, ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான்,
உனக்கு தாகம் எடுத்தால் நீ என்ன செய்யலாம்? தண்ணி குடிச்சிக்கலாம். 14வது வசனத்துல பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். காடினா வினிகர். நம்ம சாப்பாட்டெல்லாம் இப்ப சேர்க்கிறோம்ல, ஒரு புளிப்பு சுவைக்காக சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொருள். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து வயிறும் நிறைஞ்சிருச்சு, மனசும் நிறைஞ்சிருச்சு. இதுக்கு பேர் தான் தயவு. ரூத்துடைய மனசும் நிறைஞ்சிருக்கு. மகளேன்னு உடனே மனசு நிறைஞ்சிருச்சு. சாப்பிடுமான்னு சொன்ன உடனே வயிறும் நிறைஞ்சு. அவ அறகுறையா சாப்பிடல. வேதம் சொல்லுது அவ திருப்தியா சாப்பிட்டான். திருப்தியா சாப்பிட்டது மட்டும் இல்ல, மீந்ததை எடுத்து வைத்துக் கொண்டாள். பாத்தீங்களா? திருப்தி அடைந்து மீந்ததை வைத்துக் கொண்டாள். ரூத்துக்கு என்னென்ன தேவையோ அவைகள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார் போவாஸ். இந்த செயல்கள் எல்லாம் போவாஸ் எத்தனை தயவுள்ளவராக இருந்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னைக்கு நம்முடைய போவாஸ் யாரு? நம்முடைய போவாஸ் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய தயவையும் நம்ம மேல வெளிப்படுத்தினார். போவாஸ் அன்னைக்கு ரூத்துக்கு தேவையானத ஒன்னொன்னையும் பார்த்து 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 அவளுடைய சரீர பிரகாரமான தேவைக்கு என்னென்னலாம் வேணுமோ, என்ன பாதுகாப்புக்கு வேணுமோ எல்லாவற்றையும் செய்து வைத்தது போல நம்முடைய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும், என்னென்ன தேவை எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து வைத்திருக்கிறார். ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்றைக்கு இவைகளெல்லாம் அனுபவித்த ரூத்தோட கண்ணுல கண்ணீர் வடிஞ்சிருக்கும். கண்ணீர் வடிஞ்சிருக்கும். போவாச பார்த்து அவர் ரொம்ப நன்றி சொல்றார். போவாசுடைய பாதத்துல விழுந்து நன்றி செலுத்துகிறார். ஆமா, தாழ்மையோடு போவாசுக்கு நன்றி செலுத்துகிறத வசனங்களை நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் நமக்கு பாராட்டி இருக்கிற தயவை நினைச்சு பார்த்தோம்னா நம்மால வேற ஒன்னும் பேச முடியாது. ஆண்டவருடைய சமூகத்துல ஒண்ணுக்குமே தகுதி இல்லாத எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என்னுடைய ஆத்துமாவுக்கு எத்தனை நன்மையான காரியங்களை செய்திருக்கிறீங்க. உண்மையிலேயே புறக்கணிக்கப்பட வேண்டியவன் நான், துரத்திவிடப்பட வேண்டியவன் நான், ஆண்டவரால் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவன் நான். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமே அவருக்கு இல்லை. அவர் கிட்ட போய் நான் சேரவும் முடியாது. ஆனா ஆண்டவர் அவருடைய தயால குணத்தை வெளிப்படுத்தி எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக அந்த மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தி அந்த மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் பட வேண்டிய பாடுகள், நாம் பட வேண்டிய அவமானம், நாம் பட வேண்டிய நிந்தைகள், நாம் பட வேண்டிய தண்டனைகள் எல்லாவற்றையும் அவர் எனக்கு பதிலாக சிலுவையில் சுமந்து தீர்த்து அவருடைய தயால குணத்தை வெளிப்படுத்தி என் மீது அன்பு கூர்ந்து என்னை ரட்சித்திருக்கிறார். புரியுதா? என்னுடைய போவாஸ் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவருக்கு நம்ம எவ்வளவு நன்றி செலுத்தணும்ல, எவ்வளவு நன்றி செலுத்தணும், எவ்வளவு உண்மையா இருக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க, எவ்வளவு உண்மையா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நீங்க உணர்றீங்களாங்க? காலம் போற போக்குல, அவசரமான உலகத்துல அவசரமா வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த வாழ்க்கையில நீங்க நிதானித்து கொஞ்சம் நிறுத்தி இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்கள் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால்னு பவுல் சொல்லி பட்டியல் எடுக்கிறார். நீங்க இப்படி வாழுங்க, இப்படி பரிசுத்தமா வாழுங்க. அவர் சொல்லும் போது மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட இரக்கம் உள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, அந்த கடவுளிடத்திலிருந்து நீங்கள் பெற்று அனுபவித்த அந்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி கண்ணீரோடு நான் பெற்ற நன்மையை மற்றவர்களும் பெற்று அனுபவிக்கட்டும். போவாஸ் அந்த அளவுக்கு தயவுள்ளவராக இருந்திருப்பதற்கு காரணம் கடவுள் தான். கடவுள் தான். நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து. இன்னைக்கு இல்ல, நேரம் போயிடுச்சு. அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கடவுள் தான் காரணம்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், போவாஸ் கடவுளுக்கு பயந்த மனிதர், கடவுளுடைய வார்த்தையை மதித்த மனிதர், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த மனிதர். அதனாலதான் போவாசால இப்படிப்பட்ட ஒரு தயவை வெளிப்படுத்த முடிந்தது. ரூத்தினுடைய அந்த இயலாத நிலையை பார்த்து, நான் இன்னைக்கு ரூத்தை விரட்டினா ரூத் வேற எங்க போவா? எல்லாரும் ஆதரிச்சிருவாங்களா? அந்த ரூத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்காக அவள் பாராட்டின வைராக்கியமும், தன்னுடைய மாமிக்காக அவள் பாராட்டின வைராக்கியத்தெல்லாம் கேள்விப்பட்டு நான் எப்படி என்னுடைய நிலத்திலிருந்து ரூத்தை துரத்தி விடுவேன்? ரூத் மீது பரிதாபம் கொண்டு ரூத்துக்கு அன்னைக்கு போவாஸ் இறங்கி தன்னுடைய தயவை வெளிப்படுத்தினதை நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் உணர்ந்து கண்ணீர் மல்க போவாசை பார்த்து ரூத் சொன்ன வார்த்தைகளையும், எதன் காரணமாக போவாஸ் ரூத்துக்கு இப்படிப்பட்ட தயவை வெளிப்படுத்தினார் என்பதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதை இப்ப பார்க்க முடியாது, நீ அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு 2 காரியம் தான் பார்த்திருக்கிறோம் இந்த வசனங்கள்ல. முதலாவது தயவுன்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க இருதயம் தயவுள்ள இருதயமா இருக்கா? ஒருத்தர் துன்பப்படுகிற போது, ஒரு தேவையோடு இருக்கிற போது, அவர்களுடைய நிலைக்காக பரிதபிக்கிற இருதயம் அவங்களுக்கு இருக்கா? அவங்களுக்கு இறங்கி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இருக்கா? உங்க இருதயத்தை திறந்து அவர்களுக்கு உதவி செய்கிறீர்களா? அல்லது உங்களுடைய இருதயத்தை பூட்டி வைத்துக் கொண்டு கடினமாக நடந்து கொள்ளுகிறீர்களா? இந்த போவாஸ் அருமையான ஒரு உதாரணம் நமக்கு. நம்ம கிறிஸ்தவர்களாக எப்படி வாழணும், எளியவர்களிடத்திலையும் துன்பப்படுகிறவர்களிடத்திலையும் இல்லாதவர்கள் சிலர்லாம் பாத்தீங்கன்னா, இல்லாதவர்கள் ஏதாவது உதவின்னு கேட்டு வந்தா ரொம்ப அசட்டையா அவங்க நடத்துறது, மரியாதை குறைவா நடத்துறது, அப்படிலாம் நடத்துவாங்கன்னு தெரிஞ்சுதான் போவாஸ் ரூத்தை ஈனம் பண்ண வேண்டாம், இன்சல்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லுகிறார். இதெல்லாம் நம்ம பாடம் பார்த்து கத்துக்கணும். இந்த காட்சியில அப்படியே போவாசுடைய செயல்களை பாருங்க, அதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு அந்த தயவுள்ள குணத்தை வெளிப்படுத்தணும். ஏன் நான் வெளிப்படுத்தணும்? ஏன்னா நான் தயவு பெற்றிருக்கிறேன், என்னுடைய ஆண்டவரிடத்துல நான் தயவு பெற்றிருக்கிறேன். ஆகவே நான் தயவை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதோடு மட்டுமில்லாம ஆண்டவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி நடந்து கொள்ளுகிறீர்களான்னு நீங்க சிந்தித்து பாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையில கடந்து வருகிற தேவையுள்ளவர்கள், எளியவர்கள், வறியவர்கள், துன்பப்படுகிறவர்கள், பெரிய அளவுல போய் உதவி செய்யணும்னு அவசியம். ஏதோ உங்க மனசை திறந்து உங்களால முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு செய்கிறீர்களா? அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறவங்களை ஈனம் பண்ணாமல் இருக்கிறீர்களா? உங்க வார்த்தைகள்ல, உங்களுடைய செயல்கள்ல அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்களா? நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த குணாதிசயத்தின் மூலமாக பிரதிபலித்து மகிமைப்படுத்த நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அதே நேரத்தில் இங்கே யாராவது ஆண்டவர் அறியாம இருந்தா இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். எப்படி ரூத் அந்த வயல் நிலத்தை அண்டி போய் அவ்வளோ ஆசீர்வாதத்தை அனுபவித்தாலும், அது போல கர்த்தரை நம்பி வருகிற யாரையும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிறதில்லை. உங்களுடைய பாவங்களால நீங்க அடைய போகிற தண்டனையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் தயவுள்ளவராக இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வாருங்க. அவர் தயவுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்க மனம் திரும்புகிற போது ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த மனம் திரும்புதல ஆண்டவர் வலியுறுத்துகிறார். பாவங்களுக்கு ஒரு முடிவை கட்டி ஆண்டவரை விசுவாசித்து அவரிடத்துல வாருங்க, அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ஆண்டவருடைய மக்களாக அமர்ந்திருக்கிற நீங்க இந்த வார்த்தைகளை சிந்தித்து இதற்கேற்ற விதத்துல உங்களுடைய குணங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்துங்க.
உங்க வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும், அவருடைய ராஜ்யம் கட்டப்படும், அவருடைய சித்தம் அந்த உலகத்துல செய்யப்படும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம்.